நிச்சயமாக நேயர்களே, கண்ணனுக்கு நாம் பேசுவது கேட்க முடியாத அளவிற்கு அங்கு காற்றின் வேகமும் கடல் சீற்றமும் அதிகம் இருப்பதால் நாம் பேசுவது கேட்க முடியாத அளவிற்கு அங்கே தற்போது அந்த பேரிடரின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. தற்போது மிக முக்கியமான செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடல். மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் செய்தியாக தற்போது வந்திருக்கிறது. சென்னை விமான நிலையங்கள் மூடுவது என்பது மிக மிக அவசரமான காலங்களில் மட்டும்தான் நடைபெறுவது. அப்படி ஒரு சூழல் தற்போது வந்திருக்கிறது. அதற்கு காரணம் பெஞ்சல் புயல் மற்றும் அதீத கனமழை, ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் தற்போது சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது என்ற மிக முக்கியமான செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 18 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இண்டிகோ விமான சேவை இன்று நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவலும் வந்திருக்கிறது. மிக முக்கியமான செய்தியாக சென்னை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது நமது செய்தியாளர் கண்ணன் காசிமேட்டிலே கடல் சீற்றத்திற்கும் பெரும் காற்றுக்கும் இடையே நமது செய்திகளை கொடுத்துக்கொள்ள நேரடியாக தற்போது அங்கு செல்வோம். படகுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது மற்றும் இந்த படகுகள் காற்றில் அந்த ஆடக்கூடிய அந்த காற்றையும் நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவெற்றியூர் கடற்கரையோரம் இந்த கடந்த 3-4 நாட்களாகவே இந்த படகுகள் இங்கு நிறுத்தப்பட்டு வைத்திருக்கின்றன. அந்த படகு இந்த காற்றின் வேகத்தில் அது அசைந்து ஆடக்கூடிய காட்சியும் இந்த கரையோரத்தில் ஒதுங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சியும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவெற்றியூர் கடற்கரை என்சோர் கடற்கரையோரம் புயலின் வேகம், மழை பொழிவின் தாக்கம் மற்றும் கடலின் கொந்தளிப்பு ஆகியவற்றை நேரலையாக நாம் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமே முழுமையான அந்த மழை பொழிவால் கடலே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த மழை பொழிவு காற்றின் வேகமானது இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் அந்த காற்றின் வேகமானது பெஞ்சல் புயலின் காற்றோட வேகத்தின் அளவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய இடமாக இருக்கிறது. இங்கிருந்தால் சுமார் ஒரு 170 கிலோமீட்டர் தொலைவில், சுமார் 170 கிலோமீட்டர் இந்த புயலானது மையம் கொண்டு அப்படியே 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றால் இன்னும் மேலும் இதனுடைய வேகம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் பொழுது இந்த புயலின் தாக்கமானது சென்னை மாநகருக்குள்ள மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பாதிப்பானது இங்கு இருக்கிறது. பாதிப்பானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகல் அல்லது நாளை இது கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு கரையை கடக்கும் பொழுது இந்த புயலின் பாதிப்பு மற்றும் மழையின் அளவானது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் கடலின் கொந்தளிப்பு மற்றும் கலங்கரை விளக்கத்தின் வெளிச்சம் எதையுமே தெரியாத அளவுக்கு இந்த பகுதி முழுவதுமே மழை பொழிவிலும் மற்றும் கடுமையான காற்றினாலும் இந்த பகுதி முழுவதுமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இந்த கடலின் சீற்றமும் கடல் கொந்தளிப்பு இருக்கிறது. கடலின் நிறமே மாறக்கூடிய அளவுக்கு அந்த தொடர் அலை கொந்தளிப்பு ஆகியவற்றால் இந்த கடலின் அலை ஆகியவற்றால் இந்த கடலின் நிறமே மாறி போயிருக்கிறது. தொடர்ந்து இந்த பெஞ்சல் புயல் இரவு நகர தொடங்கியதிலிருந்து இப்போது வரை இந்த மழை பொழிவின் அளவு மற்றும் காற்றின் வேகம் ஆகியவை குறையவே இல்லை. இந்த சூழ்நிலையில் பெஞ்சல் புயலின் வேகம் அதிகரிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக மழை பொழிவும் காற்றின் வேகமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடியதான் இந்த கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரமாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த மீன்பிடி துறைமுகம் மற்றும் இந்த கடற்கரை ஓரம் ஆகிய 2 பகுதிகளிலுமே இந்த புயலின் வேகம் மற்றும் காற்றின் வேகம், மழையின் தாக்கம் ஆகியவற்றை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புயலை இந்த கடலின் ஓரத்திலிருந்து புயலோடு நாம் தொடர்ந்து நேரடியாக ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். இந்த காற்றின் வேகம் இந்த என்சோர் கடற்கரை ஓரத்திலும் மிக அதிக அளவில் இருப்பதால் இந்த புயல் மிக வேகமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதோ என்று நாம் இப்பொழுது எண்ண வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் 140 கிலோமீட்டர் தொலைவு என்று அவர்கள் கூறியிருந்த போதிலும் ஆனால் அதனுடைய வேகமானது 5 கிலோமீட்டரிலிருந்து 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் 12 கிலோமீட்டரை விட அதிக வேகத்தில் இப்போது நாம் நேரடியாக அதை பார்க்கும்போது அந்த நகரும் வேகமானது மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிற்பகலுக்குள்ளேயே கரையை கடக்கக்கூடிய அளவுக்கு இந்த புயலின் வேகமானது இப்போது இந்த கடற்கரை பகுதியில் இருக்கிறது. காற்றின் ஒளி ஓசையை நாம் இப்போது பார்க்கிறோம். காற்று மழை அளவை மேலும் குறைக்குமா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். சென்னை மாநகரம் முழுவதுமே இந்த மழையின் அளவானது சராசரியாக ஒரு 50 மில்லிமீட்டர் அளவுக்கும் அதிகமாக, சில இடங்களில் 28 சென்டிமீட்டர், 28 மில்லிமீட்டர் மற்றும் 280 ஒரு 15 20 கிட்டத்தட்ட ஒரு 5 10 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மழையின் அளவு
அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த காற்றின் வேகமும் புயல் நெருங்கி வரக்கூடிய தூரமும் இன்னும் அதிகரிக்கும் போது மேலும் நெருங்கும் போது மழையின் அளவு மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் இப்போதைக்கு நாம் சூழ்நிலையை வைத்து நேரடி கள நிலவரம் திருவொற்றியூரில் N4 கடற்கரையில் புயல் நெருங்கி 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நான் நேரடியாக புயலின் வேகத்தையும் அதனுடைய சீற்றத்தையும் நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கடலை பார்த்தோம்னால் கடலும் மாநகரமும் அங்கு எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் மொத்தமாக அந்த மழை பொழிவினாலும் காற்றின் வேகத்தினாலும் தெரிய முடியாத அளவுக்கு அந்த மழையின் வேகம் இருக்கிறது, காற்றின் வேகமும் இருக்கிறது, கடலின் கொந்தளிப்பும் இருக்கிறது. உண்மையான முகத்தை நாம் இப்பொழுது கடற்கரையோரம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். தாக்கம் எவ்வாறு இருக்கிறது, சாதாரணமாக அதை எவ்வாறு எதிர்ப்பது என்பதற்கு நாம் கடற்கரையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடமே சாட்சியாக இருக்கிறது. இந்த கடற்கரை பகுதிக்குள் கண்ணன் தற்போது நீங்கள் காசிமேட்டிலிருந்து தந்த தகவலை பார்த்தோம். நீங்கள் பேச முடியாத அளவிற்கு அங்க பலத்த காற்றின் ஓசையும் அதே போன்று கடல் சீற்றத்தின் ஓசையும் அந்த கடல் அலைகளின் ஓசையும் நீங்கள் பேசுவதை முழுமையாக கேட்க முடியாத அளவிற்கு இருந்தாலும் இந்த பேரிடருக்கு இடையேயும் செய்தியை கொடுக்க வேண்டும், துல்லியமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும், நேர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து செயல்பட்டீர்கள்.